Morning students. Today we are discussing about first chapter reproduction in organism. Sexual reproduction la irukkudiya one mark questions paakalam. Daily 10 questions சொன்னாலயா இதுல sexual reproduction la paakalam. First question, syngamy otherwise called dash. இப்ப syngamy னா என்ன மீனிங்? One kind of sexual reproduction. நம்ம பாத்துறோம். Sexual reproduction ல ரெண்டு process நடக்குது. ஒண்ணுக்கு பேர் என்னன்னு கேட்டா syngamy. இன்னொன்னுக்கு பேர் conjugation. இப்ப இந்த இடத்துல காஞ்சுகேஷன் நமக்கு தெரியும். இப்ப காஞ்சுகேஷன் அப்படின்னு கேட்டாவே அது ஒரு இணைவு தான். ஆனா என்ன நடக்கல அப்படின்னு கேட்டா ஃபியூஷன் process நடக்கல. அங்க என்ன நடக்கும்? Transfer the genetic material from one bacteria to another bacteria. So it is called என்ன சார் அப்படின்னு கேட்டா காஞ்சுகேஷன். அதே மாதிரி அப்போமிக்சிஸ் அப்படிங்கிறது என்னது? இது one kind of asexual reproduction தான் without fertilization. அப்ப அப்போமிக்சிஸ் அப்படிங்கிறது one kind of asexual reproduction without fertilization. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இது ரெண்டுமே இல்லனா ஆல் தி அபவ் கிடையாது. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. syngamy otherwise called என்ன சார் அப்படிங்கற fertilization. Fertilization னா the fusion of male and female gamete is called zygote. இந்த process க்கு என்ன பேர் அப்படினா fertilization. The zygote formation நடைபெறக்கூடிய process. Okay, the second question, parthenogenesis னா என்ன? Without fertilization இருந்தாவே ஆன்சர் கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? தெரிஞ்ச ஆன்சர் வச்சு தான் தெரியாத ஆன்சர் போகணும். இப்போ டெவலப்மென்ட் ஆஃப் எம்பிரியோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இது முன்ன பின்ன கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது வெயிட் பண்ணு. ரெண்டாவது டெவலப்மென்ட் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் அதுக்கு என்ன பேர்? பார்த்னோகார்பின் ஒன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? பார்த்னோகார்பின் என்ன மீனிங்? இங்க ஃப்ரூட் டெவலப் ஆகுது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அங்க என்ன ஏற்படும்? சீட்லெஸ் உருவாகுது. அப்ப எக்ஸா வந்து பாருங்க பார்த்னோகார்பி. அப்ப கண்டிப்பா இது இல்ல. அதே மாதிரி இந்த டெவலப்மென்ட் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஹார்மோன் இதுவும் கிடையாது. ஹார்மோன் யாரு? ஆக்சின் இருக்கு, ஜிபர்லின் இருக்கு, சைட்டோகைனின் இது இல்லனாலும் ஓகே அதுவும் கிடையாது. அப்ப அதே மாதிரி டெவலப்மென்ட் ஆஃப் எம்பிரியோ ஃப்ரம் எக் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அப்ப இது ரெண்டுல என்ன? ஏவா டியா? என்ன கொடுத்திருக்காங்க? development of embryo without fertilization. இங்க development of embryo from எதுல இருந்து? எக்ல இருந்து உருவாகுது. எப்படி? without fertilization. அப்ப கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன். இது கிடையாது. ஓகே, then isogamy. ஐசோகேமினா என்ன சார்? கேமினாவே கேமிட் ஃபார்மேஷன். அப்ப உங்களுக்கு என்ன நடந்துருச்சு? செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு, ஃபெர்டிலைசேஷன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது asexual reproductive organism நடத்திருக்கோம். ஓகே, the reproduction occurring there is multiple fission சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? multiple fission occurring plasmodium ரெண்டு ஸ்டேஜா நடந்தது. சைசான்ல ஒன்னு, ஊசைட்ல ஒன்னு. சைசான்ல நடந்தா அதுக்கு பேர் சைசோகோனி, ஊசைட்ல நடந்தா அதுக்கு பேர் ஸ்போரோகோனி. சைசான் எதை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா மீரோசோயிட்ஸ். அதே மாதிரி ஸ்போரோகோனி ஸ்போரோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஹைட்ரா அப்படினா என்ன மீனிங்? பட்டிங். அப்ப இது ஒன் ஆஃப் தி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதுல எண்டோஜீனஸ் இருக்கு, எக்ஸோஜீனஸ் இருக்கு, அதுவும் இல்ல. அதே மாதிரி பிளனேரியம் ஒன் கைண்ட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான், ரீஜெனரேஷன். அப்ப இதுவும் இல்ல. அப்ப ஐசோகேமி யாருக்கு இருக்கலாம்னு கேட்டா மோனோசிஸ்டிக் இருக்கலாம். இப்படிதான் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தெரிஞ்ச ஆன்சரை வச்சு தான் தெரியாத ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா. Then next question, in this type of parthenogenesis only female produce. எந்த அனிமல் ஃபீமேல மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும்? எந்த பார்த்னோஜெனிசிஸ் மெத்தட்னு கேக்குறாங்க. இப்போ எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கொடுத்திருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த அரினோடாகின் கொடுத்திருக்காங்க. அரினோடாகின் ஒன்னு இருக்கு, டெலிடாகின் ஒன்னு இருக்கு, ஆம்பிடாகின் ஒன்னு இருக்கு. இப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிடாகி இருக்காது. ஏன்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒன்லி ஃபீமேல் கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன இல்ல? ஆம்பிடாகி இல்ல. ஆம்பிடாகி இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன வராது? ஆல் தி அபவ் வராது. அப்ப ஆல் தி அபவ் கிடையாது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது யார் சார் அப்படின்னு கேட்டா அரினோடாகியும் டெலிடாகியும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் சார்? கீவேர்ட் வச்சுக்கலாம்னா அரினோடாகி ஏன்னா என்ன பண்ற அப்படின்னா ஆண்னு வச்சுக்கோ. ஆண்களுக்கு இருந்தாதான் ஒன்லி மேல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் அரினோடாகி. இப்ப நம்ம எப்பவுமே லேடிஸ் டி 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 அப்ப டி அப்ப ஃபீமேல் அப்படின்னா என்ன பண்றோம்னா டெலிடாகி. டி ஞாபகம் வச்சுக்கோ. டெலிடாகி ஃபீமேல் டி. அப்ப கரெக்டான ஆன்சர் டெலிடாகி. Then next question, the example for artificial parthenogenesis.
ஆர்டிபிசியல் பார்த்னோஜெனிசிஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? இப்ப ஹனிபீ நமக்கு தெரியும், நம்ம நிறைய சாப்டர் பார்த்திருக்கோம். ஹனிபீ அப்படிங்கிறது ஹேப்ளோடிப்ளாய்டு இன் நேச்சர். ஏன் அப்படின்னு கேட்டா அங்க நடக்கிறது என்னது? இன்கம்ப்ளீட் பார்த்னோஜெனிசிஸ். அங்க செக்ஸுவலும் நடக்கும், ஏ செக்ஸுவலும் நடக்கும். அப்ப கண்டிப்பா அது கிடையாது. ரேடியல் லார்வா, ஸ்போரோசிஸ்ட் லார்வால என்ன மீனிங்? தி பீடோஜெனிசிஸ் ஒன்னு பார்த்திருக்கோம். அதுகளே பார்த்னோஜெனிசிஸ் கேன் கிளாசிஃபைட் இன்டு நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிசியல். ஓகே, நேச்சுரல்ல ரெண்டு மெத்தட் இருக்கு, கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். இப்போ அதுல இன்னொன்னு வந்து பாருங்க பீடோஜெனிசிஸ். அப்ப பீடோஜெனிசிஸ் யார்? ரேடியல் லார்வாவும் ஸ்போரோசைட்டும் என்ன சார் அப்படின்னு கேட்டா பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்டிபிசியல் பார்த்னோஜெனிசிஸ் யார் சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிறது யாரு? அனலிடா. அப்ப அனலிடா தான் கரெக்டான ஆன்சர் சொல்லுவோம். அப்ப அனலிடா. அதே மாதிரி இன்னொரு அனிமல் கூட இருக்கு, அனலிட்ஸ். இன்னொரு ஃபைலம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சி அர்ச்சன். அனலிடாவும் பிளஸ் யாரு? சி அர்ச்சன். எக்கினோடெர்மேட்டா இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு அனிமலும் தான் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டா ஆர்டிபிசியல் பார்த்னோஜெனிசிஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க only female தெரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவோம். ஓகே டாக்டர், ஓகே. தென் நெக்ஸ்ட் 6th क्वेश्चन. the animal give rise to young one. எந்த அனிமல் young one ப்ரொடியூஸ் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஓவிபேரஸ். நமக்கு தெரியும் ஓவிபேரஸ் அப்படினாவே எக் லேயிங் அனிமல், முட்டையிடக்கூடிய எல்லா அனிமலுமே ஓவிபேரஸ். ரெண்டு ஓவோவிவிபேரஸ். அப்ப ஓவோவிவிபேரஸ் அப்படினா என்ன மீனிங்? ஓவோவிவிபேரஸ் அப்படினு கேட்டா இங்க young one எங்க சார் கேட்ச் அவுட் ஆகுது அப்படின்னா இன்சைடு த பாடி. தாயுடைய வயிற்றுக்குள்ளேயே ஒரு முட்டை பொரித்து குஞ்சுகளாக வெளியேறக்கூடியது ஓவோவிவிபேரஸ். அப்ப இதுவும் கிடையாது. ஓவோவிவிபேரஸ் இதுவும் கிடையாது. அப்ப இருக்கிறது யாரு? விவிபேரஸ் மட்டும்தான். அப்ப விவிபேரஸ் தான் கரெக்டான ஆன்சர். கிவிங் பர்த் டு இன்வன்ஸ் அப்படின்னு கேட்டா விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் 7th क्वेश्चन. which egg are covered by hard calcareous cells? எந்த முட்டையை கடினமான ஓடு சூழ்ந்து இருக்கும்? எக்ஸாம்பிள் ஃபிஷஸ். ஃபிஷஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஓகே, தட் இஸ் வந்து பாருங்க ஒன் ஆஃப் தி வெர்டிபிரேட்ஸ். ஆம்பிபியன் ஒன் ஆஃப் தி வெர்டிபிரேட்ஸ் தான். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன், ஃப்ராக் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாது? எக். ஓகே, டு நாட் கவர்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஹார்ட் செல்ஸ், கடினமான செல்ஸ் இருக்காது. அப்ப ரெண்டுமே இதுவும் இல்லை இதுவும் இல்லை. ஒண்ணு இருந்தா ரெப்டைல்ஸ், கவுனா தெரியும் மேமல்ஸ். மேமல்ஸ் அப்படிங்கிறது உனக்கு என்ன சொல்லுவாங்க? ஏ லெசித்தல். அங்கேயும் உனக்கு என்ன கிடையாதுன்னா செல் கிடையாது. அப்ப சரியான ஆன்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெப்டைல்ஸ் மட்டும் தான் இங்க சரியான ஆன்சர். ரெப்டைலும் பேர்ட்ஸும். ஓகே, ரெப்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பேர்ட்ஸ் இருந்தா பேர்ட்ஸ் எழுதிக்கும். இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ஹார்ட் கால்கேரியஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கான்ஜுகேஷன் இஸ் காமன் அமங். கான்ஜுகேஷன் எந்த அனிமலுக்கு இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாரமீசியம், வெர்டிசெல்லா, பாக்டீரியா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி என்ன கொடுத்திருக்காங்க? ஆல் தி அபவ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சி என்ன சார் அப்படின்னா ஆல் தி அபவ். இப்போ இந்த இடத்துல கான்ஜுகேஷன் எங்க சார் இருக்கும்? கான்ஜுகேஷன் அப்படின்னா பாக்டீரியா தான் சொன்னேன். இப்போ சொன்னேன் இல்லையா? அதாவது அங்க இருக்கக்கூடிய சம் டிஎன்ஏ கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எங்க ஒன் பாக்டீரியா டு அனதர் பாக்டீரியா. இப்போ இந்த இடத்துல மெயினா வந்து எதை சார் சொல்லலாம் அப்படின்னா ஃபிளஜெல்லேட் அனிமல்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஃபிளஜெல்லேட். அப்ப பாரமீசியத்துக்கு என்ன இருக்கும்? ஃபிளஜெல்லா இருக்கு இல்லையா? அப்ப மேக்ஸிமம் வந்து சரி ஃபிளஜெல்லேட் அப்படிங்கறத விட சீலியேட்டட் அனிமல்ஸ். ஓகே, சிலியா. அப்ப சிலியா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். பாரமீசியோட லோகோமோட்டிவ் ஆர்கன் சிலியா தானே? அப்ப உனக்கு என்ன இது? சிலியா வந்து போய் இருக்கும். அதே மாதிரி வெர்டிசெல்லாவுக்கு என்னன்னா பாக்டீரியாவுக்கு அதேதான். அப்ப என்ன சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டா ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Okay, then next question. It is a period of growth between birth to reproductive maturity. Sir, பிறப்புல இருந்து reproductive maturity வரக்கூடிய ஸ்டேஜ். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? reproductive maturity. reproductive phase இனப்பெருக்க நிலை கண்டிப்பா இல்ல. seasonal breeder இது. seasonal breeder. சீசனுக்கு மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்றது. அப்ப இதுவும் கிடையாது. செனசன் அப்படிங்கிறது ஸ்டாப் பீரியட். ஓகே, அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து டீஜெனரேட் ஆகி ஸ்டாப் த ஃபங்க்ஷன். அப்ப இதுவும் கிடையாது. அப்ப இருக்கிறது என்ன சார் வரும்னா ஜூனைல் கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெஜிடேட்டிவ், ரெண்டும் ஒண்ணுதான். தென் பிக் அவுட் ராங் பேர். இப்ப ராங் பேர் ஆட்டோகேமி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம்? அங்க இருக்கக்கூடிய ஒரு செல் கேன் ப்ரொடியூசிங் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், தென் ஃபியூசன் ப்ராசஸ், பாரமீசியம். ஓகே, ரெண்டாவது கோலோகேமி அப்படின்னா என்ன மீனிங்? அங்க வந்து பார்த்தா அப்படின்னா in this animal cannot producing gametes.
ஓகே, அங்க இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸே என்னவா செயல்படுது அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? சரி, இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஃபியூசன். சோ தட் இஸ் வந்து பார்த்தா ட்ரைகோனிமா, இதுவும் கரெக்ட். அனிசோ அப்படின்னு கேட்டா என்ன மீனிங் சொல்லுவோம்? அங்க இருக்கக்கூடிய டிஃபரண்ட் சைஸ் ஆஃப், அதாவது ஸ்மால் சைஸ்டு டிஃபரண்ட் மார்பாலஜிக்கல் கேமிட்ஸ், இதுவும் ஹையர் அனிமல்ஸ், இதுவும் கரெக்ட். எக்ஸோகேமி, இதுவும் கரெக்ட். இப்போ மீரோகேமி மட்டும் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் மீரோகேமி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மறுபடியும் சொல்ற பாருங்க. சிங்கமி அதர்வைஸ் கால் என்னன்ற ஃபெர்டிலைசேஷன். பார்த்னோஜெனிசிஸ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் எக் வித்அவுட் ஃபெர்டிலைசேஷன். ஐசோகேமிக் எக்ஸாம்பிள் மோனோசிஸ்டிக். ஒன்லி ஃபீமேல் ப்ரொடியூஸ் யார் அப்படின்னா தெரிட்டாகி. ஆர்டிபிஷியல் பார்த்னோஜெனிசிஸ் யாருன்னா அனலிடாவும் சி அரிச்சனும். அனிமல் கிவ் ரைஸ் டு யங் ஒன் யார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவோம்? தட் இஸ் எ விவிபேரஸ். தென் which egg covered by hard calcareous cells அப்படின்னு கேட்டா reptile birds சொல்லலாம். கான்ஜுகேஷன் அப்படினாவே all the above. period of growth between birth to individual அப்படின்னு கேட்டா that is என்ன எழுதுவ? juvenile or vegetative. அதே மாதிரி pick out wrong pair அப்படிங்கிறது ஆட்டோகேமி பாரமீசியம் கரெக்ட். கோலோகேமி ட்ரைகோனிம்பா. அனிசோகேமிக் ஹையர் அனிமல்ஸ். எக்ஸோகேமிக் ஹியூமன். மீரோகேமி அப்படிங்கிறது ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கண்டினியூவா பாருங்க. நெக்ஸ்ட் டே அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.